Please subscribe Sadhguru Sai Creations. வளரும் குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரெயின் சூப்பராக இருக்கும், முடி நல்லா வளரும், கொட்டாது, நமக்கு திங்கிங் பவராக இருக்கும், மெட்டபாலிசம் அழகாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். காலையிலையோ மாலையிலையோ ஒரு டம்ளர் கஞ்சி லைட்டாக அதை வந்து மிக்சியில் ரவா பதத்தில் அடைச்சிக்கோங்க. நமக்கு கால்சியம் பற்றாக்குறையினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி கூட. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை பார்த்திங்கனாக்கா ஒரு தனித்தனியாக இருக்கும். சில பேருக்கு ஹெட்டேக் பிரச்சனையாக இருக்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கை கால் வலிகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உறுதி. எந்த ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு உறுதின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் முக்கியமாக இருக்கணும். உறுதியற்ற எந்த ஒரு உறுப்புகளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சிலை இருக்கும். இதான் வந்து கான்செப்ட். அப்போ அதுக்கு உறுதி இருக்க வேண்டும், அதுக்கான போஷாக்கு இருக்க வேண்டும், அதுக்கான சத்தை நம்ம சரியான சாப்பிட்டோம்னாலே போதுமான விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த கம்பி உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கம்பியை பார்த்து பார்த்து வாங்குவாங்க. சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்டில் முக்கியம்தான். ஆனால் கம்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடலுக்கான அந்த எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எலும்பு உள்ள மஜ்ஜைகள் பார்த்திங்கன்னா பல்லு கூட போன் தான், நகம் கூட போன் தான். இதையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் சொன்ன, சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது கவனிப்பு. அதான் சொன்னல, அந்த டைமிங். நம்ம பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு லைட்டாக அரைக்குறையாக பல் விளக்கிட்டு ஒரு கெமிக்கலை போட்டு பல் விளக்கிட்டு நமக்கு அதை வேக வேகமாக ஓடுறோம். அரைக்குறைய உணவு, இன்றைக்கி வெள்ளை உணவுகள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆபத்து. தடார்னு போகிறோம், வேக வேகமாக போகிறோம். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ருசிச்சு சாப்பிட்ணும். எந்த உணவில் இருக்கக்கூடிய சத்தை நம்ம உரியுது உடம்பு. அப்போ நான் மென்று சாப்பிட்டால் எல்லாமே நடக்கும். யாரும் அதுக்கான டைம் இல்லை, ஏன் நம்மளாலே முடியவே இல்லை. ஆக காரணம் என்னென்னா நம்ம அடுத்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதை நாம் பக்குவமாக செய்கிறோம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாரம், அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கான ஒரு மெடிசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பற்கள் பலமாக இருக்க வேண்டும், அதேமாதிரி எலும்புகள் பலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி லேடிஸ்க்காக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே இன்றைக்கி வந்து பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த எலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, L4 பிரச்சனை, ஸ்பைனில் உள்ள பிரச்சனை, சர்விக்கலில் உள்ள பிரச்சனை, டெயில்போனில் உள்ள பிரச்சனை, குதிங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாயிண்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கால்சியம் குறைபாடு காரணமாக மட்டும்தான் இத்தனை வலுவிழக்கும் காரணம். ஸோ அப்போ எதுக்கு சீக்கிரமாகவே அந்த எலும்பு நொறுங்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது? அது ஏன் அடிக்கடி வருது? கால் நடக்கும்போது கடக்குன்னு ஒரு படி ஏறும்போது டக்குன்னு சவுண்டு ஒரு நெட்டி முடிகிற மாதிரி, இதெல்லாம் வீக்னஸ். ஸோ இதெல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாயுருவி, நாட்டு மருந்துகளை எப்படின்னே தருவாங்க, இன்றைக்கி பவுட்ராகவே கிடைக்கிது. நாயுருவி கருப்பு உப்பு, நாயுருவி கருப்பு உப்பு ரெண்டையுமே வாங்கி மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் போட்டு பல் வலிக்கு பாருங்கள். எப்பேற்பட்ட பல்வலி, அதோடைய பூச்சி, கம்மோட பிரச்சனை, அந்த பல்லோடைய ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங், இதெல்லாம் அப்படி வரும். கடன் வலிக்கிறாமல் அந்த கருப்பு உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உப்பும் அந்த நாயுருவி உடைய பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த பல்லை விளக்கி பாருங்கள். அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பூச்சி பல் இருக்காது, கரை இருக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அது நாட்டு மருந்து கடையில் இருக்குது, நம்மளே அரைச்சி தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதேமாரி சலைவா நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் சரியாக சுரக்கலையோ அதையும் சுரக்க வச்சிரும். இந்த பிளாக் சால்ட்டுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அது இல்லாமல் நம்மளுடைய சொல்வாக்கையும் சிறக்க வைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் உப்போட, அதாவது கருப்பு உப்போட சக்தி. அதோட நாயுருவி சேர்ந்து பாருங்கள். தந்த சுத்திங்கிறது இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமாகவே சொல்லியிருக்காங்க. தந்த சுத்தியை பார்த்திங்கன்னா எடுத்து வளர்க்க வேண்டிய கை எதுன்னு கேட்டால் நடுவிரல். இதுதான் பார்த்திங்கன்னா டோட்டல் அப்படியே போனிச்சுன்னா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லா போன் இருக்குது ஸ்பைன் அலைன்மெண்ட். இதுதான் டோட்டல் பாயிண்ட். இதைத்தான் நம்ம சரி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுத்து பல்லில் விளக்கும் பொழுது இந்த அமுக்கும் போது இங்கே உள்ள பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போது போன் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அக்கு பாயிண்ட்ஸ்லாம் செயல்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், பல்லும் உறுதியாக இருக்கும், சொல்லும் சக்தி வாய்ந்ததோடு இருக்கும். இதுதான் முக்கியமானது. அடுத்தது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன், இதுக்கு தான் பிரண்டை. இந்த பிரண்டைலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராமங்கள் நிறையாவே கிடைக்கிது, இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் உள்ள அழகாக சுனைப்பெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக சமைச்சு தோசை மாவோடு நம்ம என்னென்னலாம் இன்டேக் எடுக்கிறோமோ, சாப்பாடு, தோசை, இட்லி, என்னென்னலாம் நம்ம எடுக்கிறோமோ அதோட இந்த பிரண்டையை நம்ம துவையலாகவோ இல்லை தோசைக்கு சட்னியாகவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டு மருந்து கடையில் பிரண்டை உப்பு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். சித்தா ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம். அதாவது வாரத்துக்கு 2 தடவை 2 நாள் காலைல எழுந்திரிச்ச உடனே மோரில் 1 டம்ளர் மோரில் என்ன பண்ணுறோம், 1/4 டீஸ்பூன் பிரண்டை உப்பை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி குடிச்சிருங்க. இதுதான் உறுதி. பிரண்டை உப்பில் மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதை மட்டும் வாரத்துக்கு 2 தடவை அப்படியே எடுத்துகிட்டு வந்தால், அப்போ வளரும் குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரெயின் சூப்பராக இருக்கும், முடி நல்லா வளரும், கொட்டாது, நமக்கு திங்கிங் பவராக இருக்கும், மெட்டபாலிசம் அழகாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பிரண்டைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. பிரண்டு உருண்டு கிடக்கிறவனையும் நேர்த்தியாக ஒரு அழகான திரண்ட தேகமாக, திரண்டுனா அந்த சொல்லுவாங்களே வனப்பு திரண்ட ஒரு அழகான தேகம், அதை கொடுக்கக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. எப்பேற்பட்ட வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூச்சி புழுக்கள், இது மாதிரி போனில் இருக்கக்கூடிய போனை அரிக்கக்கூடிய ஆத்ரட்டிஸ் ப்ராப்ளம், இந்த பூச்சி மாதிரி அரைச்சிக்கிட்டே போயிட்டு வந்த அதாவது கரையாம்புத்து மாதிரி அந்த போனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அற்புதமாக செய்யக்கூடிய விஷயம்தான் பிரண்டை உப்பு. இதை மோரில் இருந்து கலக்கி குடிக்கும் பொழுது இதை ரெகுலராக எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனை தீர வரைக்கும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோரோட சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்பு ஹீட் ஆகாது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று காம்பினேட் பண்ணும் பொழுது ஒவ்வாமை இருக்காது. சில பேருக்கு எனக்கு இந்த பிரண்டை எனக்கு ஒத்துக்காது, அரிக்கும், அப்படியே கிடையவே கிடையாது. நல்ல குவாலிட்டியாக நீங்கள் பிரண்டை உப்பு வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, ஏன்னா சித்தா ஸ்டோரில் பிரண்டை உப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதேமாரி உணவில் அரிசி வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அந்த காலத்துலலாம் போர் வீரர்களுக்கு இதை தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும், பெரிய வாழை எடுத்து சுற்றி சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா கிடைக்கும், எலும்பு உறுதியாக இருக்கும். இந்த கருப்பு கவுனியை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, பெல்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இடுப்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, போனில் வந்து பெயின் இருக்கும், படுத்தா தேவலாம், இப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கருப்பு கவுனி கஞ்சி காலையிலையோ மாலையிலையோ 1 டம்ளர் கஞ்சி லைட்டாக அதை வந்து மிக்சியில் ரவா பதத்தில் அடிச்சுக்கோங்க. அடித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அது தோசையாகவோ இட்லியாகவோ புட்டாகவோ கஞ்சாகவோ இப்படி உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை மட்டுமே நம்ம அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே அந்த எலும்போட உறுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு கால்சியம் பற்றாக்குறையினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. ஆக இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, உளுந்தங்கஞ்சி. உளுந்தில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியுங்களா? யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி வாரத்துக்கு ஒரு முறையாவது எந்த வீட்டிலலாம் எந்த குழந்தைக்கெலாம் கொடுக்குறோமோ அவங்களாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்க. லேடிஸ்க்கெலாம் கொடுத்தாங்க கேட்டால் கர்ப்பப்பை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தை பேர் டைம்லலாம் அவங்களாம் கவலையப்பட தேவையில்லை, அழகாக பெயினை தாங்கி அவ்வளோ ஈஸியாக நல்ல ஈஸி டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கு போகக்கூடிய ஒரு சக்தி இந்த களிக்கு உண்டு. இந்த உளுந்தங்கஞ்சி எல்லோரும் மறந்தாச்சுன்னா கேட்டால் நான் இட்லி சாப்பிட்றேன், அது எவ்வளோ இருக்க போகுது? அதாவது டைரெக்டாக அது கஞ்சாகவோ இல்லை களியாகவோ அந்த காலத்தில் இருக்கிற மெத்தடை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த களி இல்லாத வீடே இருக்காது. ராமநாதபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த களி இன்னமும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களாம். அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் யாரையும் நிறை குறையாக சொல்லலை, நான் போன போது இன்ன வரைக்கும் அதை கொடுத்தாங்க. போகிற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு முன்னாடி ஒரு களியை வச்சாங்க. அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கல அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, இது உறுதியாக இருக்குது, நல்ல சாப்பாடு நீ சாப்பிடு அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கும் அந்த களி ஒருத்தவங்க வீட்டில் இருக்குது. அந்த களி சாப்பிட்ற அத்தை பேர் வீட்டு முடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ பொலிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ போஷாக்கு கொடுக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தாங்க ஒரு குத்து குட்டா ஒட்டி தாங்க முடியாது போது அந்த உறுதி பார்த்தாலே தெரியுது. ஆக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக டேஸ்டியாக தேங்காயெல்லாம் திரும்பி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவில் இதெல்லாம் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறானே செய்கிற மாதிரி பக்குவத்தில் அழகாக பாட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லா சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு ஒரு தடவை அவங்களுக்கு எப்படியா பிடிச்சி சாப்பிட வச்சு பாருங்கள். பழைய காலத்து உணவுகள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா போதும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலும்பு நமக்கு விஜய்பலம் தோள்பட்டையோடலாம் எல்லாம் ஒன்றோடு தாங்கியிருக்கும் ஒரு அலைன்மெண்ட். குவாண்டம் ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க, இந்த 2 தோள்பட்டையும் அலைன்மெண்ட் மாறிச்சுனாக்கா இங்கே நடுவில் சோலார் பிளெக்ஸ் அலைன்மெண்ட் மாறிடும். அப்போது என்னாகும், சக்தி ஓட்டம் குறைஞ்சிரும். சக்தி ஓட்டம் குறைஞ்சிச்சுன்னா வாதம் வந்துவிடும். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக போன் வீக் ஆகிடும். இதுதான் ஒவ்வொன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எலும்பு, மஜ்ஜை, அதை சார்ந்த நம்மளுடைய முடி, கண்கள், நகம் எல்லாமே முக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.